உடற்பயிற்சியில் வந்து இப்போ எடையை தூக்கி ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. அந்த உடற்பயிற்சி தான் உடற்பயிற்சி அப்படின்ட்டு இல்லாமல் இப்போ இன்னொரு உடற்பயிற்சியும் இருக்குது. யோகாசனம் என்பது நமக்கு எல்லாம் தெரியும். இன்னொரு உடற்பயிற்சியும் வந்து இப்போ வந்து நீங்கள் இப்போ படுத்துட்ருக்கீங்க, படுத்துக்கிட்டு 2 காலை மட்டும் தூக்கி தூக்கி திரும்ப கீழே வைக்கிறது, மேலே தூக்குறது. இப்போ வயிற்று பகுதிக்கு ஒரு நான் சொல்கிறது புரியுது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது இப்போ படுக்கிறாங்க, படுத்துட்டு கைகளை வந்து தரையில் வைத்து கொண்டு கால்களை மட்டும் 2 கால்களை மட்டும் மேலே தூக்கி திரும்ப கீழே வைத்து மேலே தூக்கி திரும்ப கீழே, அப்போ வயிற்றில் ஒரு பயிற்சி கிடைக்கும். இந்த மாதிரி எடையை தூக்காமலே உடலை உறுதியாக வைத்து கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு உடற்பயிற்சி இருக்குது. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்போது நம்ம வந்து உடலை உறுதியாக வைத்துக்கொள்ள நமக்கு வந்து ஜிம்மு தேவையில்ல, ஜிம்முக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை, அப்புறம் ஒரு 500 ரூபா மாதம் கட்டணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரியே உடற்பயிற்சியை செய்ய முடியும். தண்டால் எடுக்கிறது, புல்லப்ஸ் எடுக்கிறது, இதுக்கு ஏதாவது எடை, அதாவது இந்த மாதிரி வெயிட்டு தேவையில்லை, வெயிட்டை தூக்கி தான் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அப்படி இல்லாமலேயே நமது உடலே நமக்கு ஒரு சுமை தான், ஒரு எடை தான். இப்போ கால்களை தூக்கி படுத்து கிடந்து மேல் நோக்கி படுத்துட்டு காலை நீட்டி கொண்டு காலை மட்டும் மேலே தூக்கி திரும்ப கீழே வைக்கிறோம், மேலே தூக்கி கீழே வைக்கிறோம். அப்போது அந்த காலுங்கிறது ஒரு வெயிட்டு, நமது உடலே ஒரு எடையை தான். அந்த எடையை தூக்கி அதுக்கு இன்னொரு எடையை போய் தூக்கிட்டு நாம் எதுக்கு உடற்பயிற்சி செய்யணும்? நமது கால்களே நமக்கு சுமையாக அந்த ஒரு எடை தான். அப்போ கால்களை மட்டும் தூக்கி கீழே வைக்கும்போது வயிற்று பகுதிக்கு உடற்பயிற்சி கிடைக்குது, இடுப்புக்கு உடற்பயிற்சி கிடைக்குது. அது மாதிரி புல்லப்ஸ் எடுக்கிறோம், தண்டால் எடுக்கிறோம். அப்போ நம்ம உடம்பே நம்ம வந்து தூக்கி வைக்கிறோம். இந்த மாதிரி நமது உடலையே வந்து எடையாக மாற்றி அதன் மூலம் அதை தூக்கி பல்வேறு கோணங்களில் பல்வேறு நிலைகளில் நமது உடம்பை தூக்கி வச்சு உடலை உறுதியாக்குகிற ஒரு உடற்பயிற்சி இருக்கிறது. அது அனைவருக்கும் தெரியும். அதனால் அதையும் போய் தேடி போகும். எல்லா விதமான உடற்பயிற்சிகளையும் நமக்கு ஒரு அனுபவம் இருக்கும். எல்லாத்தையுமே நம்ம தேர்ந்தெடுத்துக்க வேண்டியதான். எல்லாத்தையுமே கலந்த ஒரு உடற்பயிற்சியை நம்ம செய்கிறதுல தப்பு கிடையாது. இதுவும் வந்து ஒரு நல்ல, நம்ம காசு கொடுத்து ஜிம்முக்கு போனால் காசு கொடுக்கணும், அதனாலே போக மாட்டாங்க. இப்போ உடற்பயிற்சி என்பது கட்டணம் கொடுத்தால்தான் சாத்தியமா? அப்படி இல்லை. நீங்கள் யோகாசனம் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு முறை கற்றுக்கொண்டாலே போதுமானது. நீங்கள் பார்த்தே கற்றுக்கலாம். அப்புறம் வந்து இந்த மாதிரி எடை தூக்காமலே உடற்பயிற்சி செய்வது, புல்லப்ஸு, தண்டால், இதன் மூலம் உடற்பயிற்சி உடலை உறுதியாக வைத்துக்கொள்வது, இதையும் நான் வந்து மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். நம்ம இந்த மாதிரி உடற்பயிற்சிகளை செஞ்சாக்கா நம்ம வந்து ஜிம்முக்கு போகாமலே வீட்டிலே நம்ம வந்து உடற்பயிற்சி என்பதை வீட்டிலே கூட நம்ம செய்யலாம். ஏன்னா ஒரு உடற்பயிற்சி நிலையத்துக்கு போகணுன்னா நேரம் ஆகும். அதுக்காக வந்து அந்த நேரத்தில் நம்ம போகணும். எப்போதும் நம்ம உடற்பயிற்சி செய்யணும், எப்போ வேணாலும் நம்ம பண்ணலாம் நம்ம வீட்டில்னாக்கா. அதனால் வீட்டில் நம்ம அனைத்து விதமான உடற்பயிற்சிகளையும் கலந்து ஒரு அரை மணி நேரம் உடற்பயிற்சி செய்ய பழகிக்கொண்டோம். யோகாசனம், அப்புறம் வந்து எடை தூக்குகிற, ஏதாவது வெயிட்டு தூக்குற மாதிரி ஏதாவது வாங்கி வச்சுக்க வேண்டியதான். அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு தெரில. அது மாதிரி வெயிட்டு தூக்குற மாதிரி 2 கிலோ 3 கிலோ தம்பிள்ஸு அப்படி எதாவது சொல்லுவாங்க, அதை வாங்கி வச்சுக்கணும். அப்புறம் வந்து வேறு அந்த படுத்துக்கிட்டு காலை தூக்கிக்கிட்டு கீழே வைக்கிறது, வயிற்று பகுதிக்கு பயிற்சி கொடுக்கறது, இடுப்புக்கு பயிற்சி கொடுக்கறது, அந்த மாதிரி தண்டால் எடுக்கிறது, இந்த மாதிரி வீட்டிலே வந்து பண்ணிக்கிறதும் ரொம்ப நல்லது. ஜிம்முக்கு போகிறதும் நல்லது தான். ஏதோ ஒன்று உடற்பயிற்சி செய்யணும். உடற்பயிற்சி மூலமாக உடலில் வலி ஏற்படும். வலி இருந்தால்தான் வாழ்க்கை வாழ முடியும். வாழ்வதற்கு வலி தேவை.